Good morning, students. Last class we have studied composition of gross domestic product. For previous class, national income. Do you remember? Have we studied well all the one words, 2 more questions, then details and all? Suppose if you not study thoroughly, have study. Today we are going to study about economic growth and development. Okay. Economic growth and development. As per the economist Amartya Sen, economic growth is one aspect of economic development. Amartya Sen said, economic growth is one aspect of economic development. என்ன சொல்கிறாரு, பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்சோ யுனைடெட் நேஷன் see it like the economic development focuses not only on man's materialistic need but it focus on overall development or a rise in its living standards. என்ன சொல்கிறாங்க, ஐக்கிய நாடுகளின் பார்வையில் பார்க்கும்போது பொருளாதார வளர்ச்சி என்பது வாழ்க்கை தரம் உயர்த்துதல் அல்லது ஒட்டுமொத்த வளர்ச்சியின் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு கூறுகிறது. புரியுதுங்களா? ஸோ அமர்த்தியாசன்ங்கிறது யாருன்னா, இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்கனாமிஸ்ட். வாட் இஸ் மீன் பை எக்கனாமிஸ்ட்? தோஸ் ஹூ ஸ்டடி எக்கனாமி தே ஆர் கால்ட் அஸ் எக்கனாமிஸ்ட். எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தை பற்றி படிக்கிறவங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்கனாமிக் க்ரோத். இட் இஸ் த quantitative measure which consider the rise in the output produced in an economy or nation in a particular period in its monetary value. ஒரு பொருளாதாரம் அல்லது நாட்டின் உற்பத்தியின் அதன் குறிப்பிட்ட கால பகுதி உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி உயர்வு. சரியா? உயர்வை தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. Okay, economic development project a broader pictures of an economy which takes into account an increase in production. What is my increase? Production la increase ஆகிட்டே இருக்குது, கூடிக்கிட்டே இருக்குது. Level or output of an economy along with the improvement in the living standard of its citizen. ஓகே, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஒரு பொருளாதாரத்தின் பரந்த முறை தெளிவான உருவத்தை பொருளாதார முன்னேற்றம் காண்பிக்கிறது. ஒரு எப்படி உயர்ந்திருக்கு, எப்படி டெவலப்மெண்ட் ஆகிருக்குங்கிறத சொல்லுது. அதே மாதிரி உற்பத்தி நிலையை அல்லது பொருளாதாரத்தின் வெளியீட்டை அதிகப்படுத்துவது மக்களின் வாழ்க்கை தரம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இட்ஸ் சிட்டிசன். வாட் இஸ் மை சிட்டிசன்? குடிமகன். those who are live in India, they are called as Indian citizen. Okay, economic development is an qualitative measure which measures the improvement in technology, labor reforms, rising living standards, broader institutional change in an economy. என்னதெல்லாம் தொழில்நுட்பத்துறையில் முன்னேறுதல் அல்லனா என்ன செய்கிறது? labor reforms. What is my labor reforms? தொழிலாளர் சீர்திருத்தங்கள். the next rising living standard of life, அவங்களுடைய வாழ்க்கை தரம். border institutional, என்னது தரமான அளவு. இது எல்லாமே ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி எக்கனாமிக் growth and development. What's both are look like a same meaning. Isn't it growth or development? Both are same meaning, but different is there. Okay, some different is there. Okay, definition. Growth or definition என்னன்னா, it is the positive quantitative change in the output of an economy in a particular time or particular period of time. ஓகே, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பொருளாதாரத்தின் வெளியீட்டின் நேர்மறை அளவு மாற்றம் கொடுக்கும். நேர்மறைவு மாற்றத்தை கொடுக்கும். அதே இது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னா, இட் கன்சிடர் இஸ் அன் ரைஸ் ஆஃப் அவுட்புட் இஸ் அன் எக்கனாமி அலாங் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த HDI இண்டெக்ஸ். கன்சிடர் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், வாழ்க்கை முன்னேற்ற தரம்,
நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜிக்கல் லெவல் தொழில்நுட்பத்தை முன்னேற்றங்கள் மாற்றங்கள் அண்ட் ஓவரால் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இன் த நேஷன் என்னது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை குறிப்பிடுகிறது. ஓகேயா. அடுத்து பார்த்தீங்கன்னா உடைய கான்செப்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் அண்ட் நேரர் கான்செப்ட். என்னது அதனுடைய வளர்ச்சி வந்து குறுகிய கருத்து உடையதாக இருக்கிறது. அதே இது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் அண்ட் பார்டர் கான்செப்ட். பார்டர் மீன்ஸ் தரத்தின் அதனுடைய பரந்த கொள்கையை கருத்தாக அமைகிறது, பரந்த கருத்து. அடுத்து அப்ரோச் குவான்டிடேட்டிவ் இன் நேச்சர், அளவின் இயைபு. குவான்டிடேட்டிவ் இன் நேச்சர் தட் இஸ் தரம் எப்படி இருக்குது புரியுதுங்களா, இது அளவு அது தரம். நெக்ஸ்ட் ரைஸ் இன் த பேராமீட்டர்ஸ் இன் ஜிஎன்பி எஃப்டிஐ, இது என்னது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே. அதே மாதிரி அந்த சைடும் அதே மாதிரி என்ன இருக்குது, இன்ஃபண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த லிட்ரஸி ரேட்டு, இன்ஃபண்ட் மாரட்டலி ரேட் அண்ட் பாவர்ட்டி ரேட் எப்படி இருக்குது அவங்களுடைய அது வருமானம் வந்து ஒரு தனி நம்பர் இதை பார்த்தீங்கன்னா லிட்ரஸி அவங்களுடைய படிப்பு அறிவு எப்படி இருக்குது, மானிட்டரி லெவல், பாவர்ட்டி வறுமை எல்லாத்தையும் சேர்த்து தான் ரேட் எப்படிங்கிறத கணிக்குது. அடுத்து டேர்ம் இன் நேச்சர் இஸ் நேச்சர் பட் லாங் டேர்ம் நேச்சர், அது வந்து இது ஷார்ட் டைம், அது லாங். டெவலப்டு நேஷன் அது டெவலப்பிங் எக்கனாமிக், இது வந்து டெவலப்டு நேஷனுக்கு மட்டும்தான் க்ரோத் பொருந்தும். அதே இது டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ், டெவலப்பிங் மீன்ஸ் வளர்ந்து வருகின்ற நாடுகள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா. measure take increase in the national income, increase ஆகுது. Their increase in real national income, that is per capita income. What is made per capita income? ஒரு தனிநபர் வருமானம். The next this side பார்த்தீங்கன்னா in a certain period of time, அங்கே கண்டினியூஸ் ப்ராசஸ், சர்டன் பீரியட் பர்டிகுலர் டைம் மட்டும்தான், அங்கே அப்படி இல்லை, கண்டினியூஸ். ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் வீடே இருக்கட்டுமே, டெவலப் ஆகிருக்கீங்களா, நல்ல டெவலப் ஆகிட்டீங்களா, இல்லை நல்லா முன்னேறி இருக்கீங்களா அப்படிங்கும்போது 2 நாளையில் முன்னேற முடியவே முடியாது. we need more time, isn't it? more days, more year, then only we can improve. It is an automatic process so may not require government support. என்னது இங்கே கண்டிப்பாக என்ன இருக்குல்ல, ஒரு தானி செயல்படும் போது அரசாங்க உதவி, ஆதரவு அல்லது தனியீடு தேவைப்படாது. ஆனால் அங்கே என்ன செய்யும், கண்டிப்பாக டெஃபினெட்லி த கவர்மெண்ட் சப்போர்ட். ஓகே, வித் த கவர்மெண்ட் சப்போர்ட் ஒன்லி இட் வில் பி இம்ப்ரூவ். நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத் டஸ் நாட் எம்பசைஸ் ஆன் த ஃபேர் ஆர் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த wealth, but that side focus balance or equitable distribution of wealth among all individual and tries to uplift that downgrade societies. Okay, yeah, இந்த மாதிரி lot of differentiates there, economic development and economic growth. The next one is development both based on GDP and employment. How it is possible? See, the first nation given the employment generation under a 5-year plan. This was make up for the rising population and lacking job to observe the increasing workforce size. இப்படி வேலைவாய்ப்பு பற்றாக்குறைகள் நீக்குதல் போன்ற முக்கியமானதெல்லாம் 5ஆண்டு திட்டத்தின் மூலம் தான் என்ன செய்தாங்க, கொண்டு வந்தாங்க. See, the poverty elimination, வறுமை ஒழிப்பு மற்றும் அடுத்து என்னதுன்னா corollary of the rural development, கிராமப்புற வளர்ச்சி. இது எப்படி இருக்குது, பார்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் முக்கியமான இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த பாத் ஆஃப் இந்தியா. பப்ளிக் செக்டார் வாஸ் given significant importance. பப்ளிக் செக்டார் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக தேவை. ஏன்னா பப்ளிக் செக்டார் ஒன்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட், isn't it? Private companies and industries were subject to strict regulation and standards. ப்ரைவேட் செக்டார் என்னது இருக்கும், கரெக்டான ரெகுலேஷனில் போயிட்டுருக்கும். இந்தியா ஹாஸ் அ சஸ்டைனபிள் க்ரோத் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஜிடிபி ஃபார் த மோஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் 2 decades, leading to rising per capita income and reduction in absolute poverty. ஒவ்வொருடைய இப்போ தனிநபர் வருமானம் வந்து கூடிகிட்டே இருக்குது, ஆனால் ரிடக்ஷன் ஆஃப் பாவர்ட்டி
reduction of poverty. என்னது வறுமை கோடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. நாட் நவ், லிசன், நாட் நவ். இப்போ இந்த லெசன் புக்கு ப்ரிப்பேர் பண்ணது லாஸ்ட் இயரில் வச்சு தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். நாட் நவ். ஓகேயா. See, India has followed a different path in development from many other countries. India went more quickly from agriculture. Nama India is agriculture country. We have depends upon agriculture, isn't it? So India went more quickly from agriculture to service that tend to be less tightly regulate the heavy industries. They have started a number of industries regulate the heavy industries also. India is a strong legal system. Many English language speakers. இந்தியாவில் நிறைய, ஏன்னா பிகாஸ் ஆஃப் இந்தியா ஆல்சோ ஒன் ஆஃப் த நவ் டெவலப்பிங் கண்ட்ரி, பட் அட் சேம் டைம் கிவன் லாட் ஆஃப் எஜுகேஷன் ஆல்சோ டிஃப்ரெண்ட் வே, isn't it? ஸோ அதனால் nowadays lot of peoples are well இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள், isn't it? நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுகிற பீப்புள் இருக்கிறனால this has made key to attracting the inward investment from the companies from such as those specialized in இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி டிபார்ட்மெண்ட் எல்லாம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாஸ் எக்கனாமி சக்ஸஸ்ஃபுல்லி டெவலப்டு ஹைலி அட்வான்ஸ்டு அண்ட் அட்ராக்டிவ் கிளஸ்டர்ஸ் பிஸ்னஸ் இன் த டெக்னாலஜி டெக்னாலஜிக்கல் இதிலெல்லாம் என்ன செய்கிறாங்க, நிறைய இதில் ஒர்க் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், விட்னஸ் ஆஃப் த ராபிட் எமர்ஜென்ஸ் ஆஃப் பெங்களூர். Bangalore is electronic capital of India, isn't it? Electronic capital of India. So external economic scale deepened their competitive advantages in many relative industries. Okay. The next one is economic growth of GDP. Growth of GDP for a different way, isn't it? A different way the growth is there. That economic growth, economic development. That first one is agriculture policy. இந்தியா இஸ் அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி, பொருளாதார இந்த வேளாண்மை நாடு. இது வந்து அக்ரிகல்ச்சர் பாலிசி இஸ் த செட் ஆஃப் கவர்மெண்ட் டிசிஷன் அண்ட் ஆக்ஷன் ரிலேட்டிங் டு டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர். என்ன செய்கிறாங்க, உள்நாட்டு வேளாண்மை மற்றும் வெளிநாட்டு வேளாண்மை இறக்குமதி பொருட்கள் பற்றிய அரசின் முடிவுகளையும் நடவடிக்கைகளையும் பற்றி வேளாண்மையின் கொள்கை. சரிங்களா. என்ன செய்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் பாலிசி இஸ் அ செட் ஆஃப் கவர்மெண்ட் டிசிஷன் and action relating to domestic agriculture and imports of foreign agriculture product. என்ன செய்கிறாங்க, முக்கியமான பொருள் மட்டும்தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்ஸ் யூஸ்வலி இம்ப்ளிமெண்ட் அக்ரிகல்ச்சர் பாலிசிஸ் வித் கோல் ஆஃப் அச்சீவிங் ஸ்பெசிஃபிக் அவுட்கம் இன் த டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மார்க்கெட். என்ன செய்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு இது வச்சுருப்பாங்க, இதிலெல்லாம் நம்ம மேம்படுத்தணும், இதெல்லாம் செய்யணும், என்ன பிரச்சனை வந்தாலும் அதை என்ன செய்யக்கூடாது, நம்ம அதை டேக்கிள் பண்ணிக்கிட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய டார்கெட் வச்சுருப்பாங்க. ஓகேயா. அதுக்காகவே என்ன செய்கிறாங்க, சம் அக்ரிகல்ச்சர் பாலிசிஸ், ப்ரைஸ் பாலிசினா என்னது, வேளாண் கொள்கையில் விலை கொள்கைன்னு ஒரு பாலிசி. ஓகேயா. சி லேண்ட் ரிஃபார்ம் பாலிசினா என்னது, லேண்ட் ரிஃபார்ம் பாலிசி நில சீர்திருத்த கொள்கை. சரியா. க்ரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா இரிகேஷன் பாலிசினா என்னது, பாசன கொள்கை. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபுட் பாலிசி, உணவு கொள்கை. அடுத்து அக்ரிகல்ச்சர் லேபர் பாலிசி, விவசாய தொழிலாளர்கள் கொள்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பாலிசி, கூட்டுறவு கொள்கை. இது எல்லாமே யார் தான், கவர்மெண்ட் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு இம்ப்ரூவ் த பாலிசி. ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. See, industrial development is very important aspect of for our economy. Okay, yeah, industry also very very important, because why, already we have studied agriculture. First one is 3 sector. First sector is agriculture sector, isn't it? So that அதே மாதிரி தான் செகண்ட் என்னது, இண்டஸ்ட்ரியல் செக்டார். இண்டஸ்ட்ரியல்னா அடுத்து ப்ராசஸ் பண்ணுறது, என்ன ப்ராசஸ், கன்வெர்டட் இன்ட்டு த ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் இல்லையா, ரா மெட்டீரியலை கன்வெர்ட்டாக பண்ணுறது. அது எதன் மூலம் தான், இண்டஸ்ட்ரி மூலம் மட்டும்தான் செய்ய முடியும். வித் த ஹெல்ப் ஆஃப் த இண்டஸ்ட்ரி தே ஹவ் கன்வெர்டட் த குட்ஸ். ஓகேயா. சி த செவரல் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் சின்ஸ் 1948, இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆன் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். Example, textile industry. What is my large scale industry?
லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மீன்ஸ் ப்ரொடியூஸ் மோர் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ரா மெட்டீரியலும் அதிகம் தேவைப்படும். அதே மாதிரி என்னது கேபிட்டலிஸ்ட் எல்லாமே தான், எல்லா பொருளும் அதிகமாக இருக்கும். ப்ரொடக்ஷன் ஆல்சோ மோர். ஓகேயா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, சுகர் கெயின் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் என்னது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. ப்ரைஸ் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் க்ரோத், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் இண்டஸ்ட்ரியல் லேபர் பாலிசி. ஓகேயா, அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ எக்கனாமிக் பாலிசி, புதிய ஒரு பாலிசியை கொண்டு வந்தது. எப்படி இருந்துச்சுன்னா சிக்னிஃபிகண்ட் பாலிசி இந்த பிகினிங் ஆஃப் த 1990 தான் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருந்துச்சு. த மாடல் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் commonly known as LPG or liberalization, privatization and globalization. Listen, liberalization, privatization and globalization 3 மெத்தட் இருந்துச்சு. சரிங்களா, இந்த 3 மெத்தடும் தான் முக்கியமான மெத்தடு. இதன் மூலம் தான் என்ன செய்தாங்க, நல்ல ஒரு டெவலப்மெண்ட் உருவாகிறதுக்கு காரணமாக அமைந்தது. ஓகேயா, அடுத்து பார்த்தீங்கன்னா சம் இம்பார்ட்டன்ட் பாலிசிஸ். ட்ரேடு பாலிசி. வாட் இஸ் மை ட்ரேடு பாலிசி? ட்ரேடு பாலிசி மீன்ஸ் வியாபார நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட பாலிசி. ட்ரேட் பாலிசி வியாபாரத்து நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட பாலிசி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி. உள்நாட்டு வர்த்தக வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி, வேலைவாய்ப்புக்காக கொண்டு வரப்பட்ட பாலிசி. அடுத்து பார்த்தீங்கன்னா கரன்சி அண்ட் பேங்கிங் பாலிசி. கரன்சி அண்ட் பேங்கிங் பாலிசி, நாணயம் மற்றும் வங்கி கொள்கைக்கு. அடுத்து விஷுவல் அண்ட் மானிட்டரி, நிதி மற்றும் பணவியல் கொள்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா வேஜ் பாலிசி, கூலிக்காக செய்யப்பட்ட கொள்கை. ஓகே, பாப்புலேஷன் பாலிசி, மக்கள் தொகைக்காக ஏற்படுத்தப்பட்ட பாலிசி. ஓகேயா, ஜிடிபி growth in India, how that Indian economic growth story since 1990 has been steadily stable, diversified, resilient and reflect strong microeconomic fundamentals. எப்படி இருந்துச்சு, உறுதியான நிலையான வளர்ச்சியான வேறுபட்ட நெகிழ்வான வலுவான பொருளாதார அடிப்படையில் பிரதிபலித்தது. ஓகேயா, அக்கார்டிங் டு ஐஎம்எஃப்னா என்னது, இந்தியன் மானிட்டரி பன்னாட்டு நிதி நிறுவனம். ஓகேயா, உலக பொருளாதார கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது ஜிடிபி growth rate of India in 2018 is projected at 7.3%, and India is 5th fastest growing nation of the world, just behind who? பங்களாதேஷ். சரிங்களா, இந்தியாவின் எத்தனாவது இடத்துல இருந்துட்டு 5வது மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற நாடுகளில் எனவும் எனது வளர்ந்து வருகின்ற நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா, அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருந்து, ஆனால் நவ் அட் ப்ரெசன்ட் கண்டிஷன் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. ஆனால் இது எப்போவும் இப்படி இருக்காது, சீக்கிரமாக மாறிடும். இப்படி மாறும்போது இன்னும் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு லாட் ஆஃப் reason is there. Okay ma, the lesson over. I think that 3 days I have taken the lesson. I think you understand the lesson, so don't waste your time. In the book back, lot of 1 words 2 mark question, then detail also there. Concentrate your studies, mark the question answer inside the book. Just read the book also. I think somebody having book, somebody is not having book, so within 3 days they will distribute the book. Anyway, next week you have get the book. Please, after getting the book, mark the question answer, study. Don't waste your time. One time you are write a test, in the test note keep it yourself, you are corrected the answer. Then when that school will open, that time you have show the answer. Okay, keep it yourself, the note very safely. Okay ma, thank you.